Hi friends, வணக்கம். நான் உங்கள் ரமா. வெல்கம் பேக் டு இந்தியன் கிச்சன் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ஈஸியாக நல்ல டேஸ்டான வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோங்க. இந்த குருமா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான வெஜிடபிள்ஸே போதுங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. இது சப்பாத்தி, பரோட்டா, நான் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையான ஒரு சைட் டிஷ்ஷுங்க. ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். நல்லா க்ரீமியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இன்றைக்கி வீடியோவில் வெஜிடபிள் குருமா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாங்க. இந்த குருமாவில் பார்த்திங்கன்னா ஒரு மைல்டான ஸ்வீட்னஸ் இருக்குங்க. நம்ம அதை கேஷ்யூவை நல்லா அரைச்சி போடுறதுனால நல்லா க்ரீமியாகவும் இருக்கும். ஸ்பைசஸ் போடுறதுனால நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்கும். அதாவது ஸ்பைஸினுடைய வாசனையாகவும் இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப அட்டகாசமான ஒரு வெஜிடபிள் குருமா. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. வாங்க வெஜிடபிள் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஹோல் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதாவது பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு 1 கப் அளவுக்கு வெங்காயத்தை சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ அது கூடவேவும் 1 கப் அளவுக்கு கேரட் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய எந்த வெஜிடபிளும் நம்ம சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தக்காளி இந்த மாதிரி சின்னதாக வெட்டி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட உருளைக்கிழங்கு 1 கப் நான் எடுத்துருக்கிறேன். தோலெல்லாம் சீவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு சின்னதாக வெட்டி அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் பட்டர் பீன்ஸு, பட்டாணி இப்படி எதுவும் சேர்க்கலாம். 1 மிளகாய் சேர்த்துருக்கிறேன் காரத்துக்காக, கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்காக. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறமா நம்ம இதில் ஸ்பைசஸ் சேர்க்கணுங்க. இப்போ இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி பிரட்டிடுங்க. பிரட்டினதுக்கப்புறமா இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடணுங்க. வேகிறதுக்கு அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால் ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம வதக்கினதுக்கப்புறமா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை லேசாக இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போது வாசனைக்காக கொஞ்சமாக மல்லித்தலை தூவிடுங்க. தூவிட்டு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு வெயிட் போட்டுட்டு 2 விசில் கொடுத்து வேக வச்சுக்கோங்க. அப்போ காய்கறி கரெக்டாக வெந்திருக்கும். இப்போ நம்ம 2 விசில் கொடுத்து வேக வச்சாச்சு. அதுக்குள்ளே ஒரு 15 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. கேஷ்யூ எடுத்துகிட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக இதை அரைச்சிருங்க. இது நம்ம குருமா கூட மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், குக்கர் நான் திறந்துட்டேன். நல்லா காய் எல்லாமே வெந்துருச்சுங்க. பாருங்கள், நல்லாவே வெந்துருச்சு. லேசாக இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச முந்திரி பேஸ்ட்டு இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது கூடவேவும் இப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது ஒரு மைல்டான ஸ்வீட்னஸ் கொடுக்கும் நமக்கு குருமாக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு கொதி மட்டும் இதை நம்ம கொதிக்க விடணுங்க. அதுக்கு மேலே ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது. கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துருங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கலந்துட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ணிவிட்டோம். ஸ்டவ்வை நம்ம இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணிவிட்டோம். வெஜிடபிள் குருமா வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான வெஜிடபிள்ஸ் வச்சு இனி அடுத்த தடவை நீங்கள் வெஜிடபிள் குருமா பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்தியன் கிச்சன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.